ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4:30க்கே எழுந்திரிச்சாச்சு. என்ன பண்ணுறது, சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு. தன்வந்த் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வரல. சரி ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு பார்த்தா ஒரு ஐடியாவும் வரல. சரி லைட்டாக பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். திருப்பி 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். நம்ம சர்வேஸ்வரர் எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ அவர் கூட விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் சரி செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரில. நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு, காய் கட் பண்ணுறதுக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும், காத்தோட்டமாக உட்காரலாம். செடிக்கு தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு செடி பார்த்திங்கன்னா முல்லை செடி இருக்குது, அப்புறம் பப்பாளி இருக்குது, ரோஜா செடி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது படித்தேன். நேற்று செய்ய வேண்டிய செயலை வந்து இன்றைக்கி செய்கிறவன் வந்து சோம்பேறி, இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கி செய்கிறவன் வந்து சுறுசுறுப்பானவன், நாளைக்கு செய்ய வேண்டிய செயலை இன்றைக்கே செய்கிறவன் வந்து வெற்றியாளர். ஸோ எல்லோரும் வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த திணியில் உட்காந்தேன். இவரை வந்து 6 மாதம் ஆனதுனால இவரை உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் இவர் வந்து நம்ம மடியில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டா நமக்கு டீ வரும். டீயை குடிச்சிட்டு தன்வந்த் எந்திரிச்சிட்டாரு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டாரு. தன்வந்த் எந்திரிச்சிட்டாரு. அது கால் வந்து கொஞ்சம் சரியாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த முருங்கைக்காயை வச்சுட்டு சிலம்பம் ஆடிட்டு இருந்தார். முருங்கைக்காய் ஒரு ஹைட்டுக்கு இருக்குது பாருங்க. அப்புறம் டிவியில் பேய் படம் பார்த்துட்டு 2 பேரும் பேய் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகி கஞ்சியும் சுண்டலும். நானும் சாப்பிட்டுட்டேன். இவர் தன்வந்தும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அவங்க ரிலேஷன் வீட்டில் வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ரிலேஷன் வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருந்து காலில் போட்டுட்டேன். கொஞ்சம் வீக்கிறதுக்கு சரியான மருந்து போட்டுட்டு ரிலேஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவரை விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.